26வது நாளில் நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். நேற்றைய தினம் இறுதியில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள், மனக்குழப்பங்கள், அவற்றை எவ்வாறு சரி செய்து கொள்வது என்பது பற்றி இன்று விளக்குவதாக சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் பெண்கள், குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் சந்திக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் என்றும் இருக்கின்றன. பொதுவாகவே பெண்கள் சந்திக்கக்கூடிய மனக்குழப்பங்களும் இருக்கின்றன. முஸ்லீம் பெண்கள் என்ற முறையில் அவங்க என்னென்ன மாதிரியான மனக்குழப்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை முதலில் பார்த்துவிட்டு, பொதுவாக எல்லா பெண்களுமே அவங்களுக்கே உரிய உடற்கூறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும், அவங்களுக்கே உரிய மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன மாதிரி குழப்பங்களுக்கு உள்ளாவார்கள் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் இரண்டையும் பிரித்து நம்ம பார்ப்போம். முஸ்லீம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்றைக்கு படிக்க செல்வத காரணத்தினால பலரோடு தொடர்பு பழக்கங்கள், பல பெண்களோடு சக தோழியரோடு பழகக்கூடிய காரணத்தினால அவங்க முஸ்லீம்களை ஒரு வித்தியாசமாக அந்த பிற மதத்து பெண்கள் கேலி செய்வார்கள், விமர்சனம் செய்வார்கள். அப்போ இவர்கள் புர்கா அணிந்து செல்வதை, அது மாதிரி இஸ்லாமிய சமூகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை தலாக்குன்னு விட்டு போயிடுவாங்க, இது மாதிரியாக சொல்லி, இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் 4 பொண்டாட்டி கட்டுவானாம்ல, இப்படியெல்லாம் சொல்லி பெண்கள் மத்தியில் என்ன செய்வாங்க, அவங்களோடு பழகக்கூடிய தோழிமார்கள், பழகக்கூடிய மற்ற பிற மதத்து பெண்கள் அந்த நச்சு விதையை என்ன செய்வாங்க, விதைப்பாங்க. விதைக்கும் பொழுது இது அடி மனசில், பெண்களுடைய ஆழ் மனசில் ஆழமாக பதிந்திருக்கும். அப்போ இந்த பதிந்திருக்கிற காரணத்தினால திருமண வாழ்க்கைன்னு சொன்ன உடனேயே அவங்க கடைசி வரைக்கும் உள்ளத்தில் என்ன இருக்கு, இவன் எப்போ நம்மளை விட்டுட்டு போவான், போயிடுவானோ, விவகாரத்து பண்ணிடுவானோ என்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தில் அதிகமான பெண்கள் இருப்பார்கள். அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் போய்விடுமோ என்கிற ஒரு அச்சத்தை இந்த மாதிரி விமர்சனங்கள், பழக்க வழக்கங்கள், அது மாதிரி இஸ்லாத்தை விமர்சனம் செய்வதற்காக, மறைமுகமாக விமர்சனம் செய்வதற்காகவே ஊடகங்களுடைய சதி திட்டங்கள், அவங்க இதுக்கு நடத்தக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சிகள்ங்கிற பேரில், புரட்சிங்கிற பேரில் அவங்க விதைக்கக்கூடிய நச்சு கருத்துக்கள், இது எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு தப்பான மார்க்கத்தில் இருக்கிறோமோ, பெண்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இல்லையோ, அந்த மாதிரியான ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்க, விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இதை என்ன முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், முஸ்லீம் பெண்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எந்த மதத்திலும், எந்த சமுதாயத்திலும், எந்த இனத்திலும், எந்த ஜாதியிலும் இருக்கிற பெண்களை விட அதிகமாக கண்ணியமாகவும் அதிகமான உரிமைகளை பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். இது நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்பதை நம்ம என்ன செய்யணும், பெண்கள் முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். மற்றவர்களைத்தான் நம்ம கேள்வி கேட்கணுமே தவிர, மற்றவங்களுடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளும் தான் பெண்களுக்கு அநீதி இழைக்கின்றனவே தவிர, அதைத்தான் நாம் கேள்வி கேட்கணுமே தவிர, அவங்க நம்மளை கேள்வி கேட்கறதுங்கிறது ஒரு மூடத்தனமானது, ஒரு அநீதியானது என்பதை பெண்கள் என்ன செய்யணும், முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க நம்மளை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களோட என்ன செய்யணும், அவ்வளவு கேள்விகளை கேட்கலாம். அவ்வளவு பெண்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு அதை கண்டுகொள்ளாமல் முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள சில விஷயங்களை தப்பாக விளங்கி கொண்டு அவங்க இஸ்லாம் பெண்களுடைய உரிமைகள்லாம் பறிக்கிறது என்பது போன்ற தோற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், நம்ம நாட்டில் இப்போ தான் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன சட்டம்? பெண்களுக்கு சொத்துல உரிமை இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பெண்கள் பதில் தெரிந்து வைத்துக் கொள்வதற்கு முன்னாடி, உங்களுக்கு மன அழுத்தம் வர வேண்டியதில்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்னாடி, நாமெல்லாம் பெண்கள் பெருமையாக நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம வாழக்கூடிய இந்த 21வது நூற்றாண்டில் தான் பெண்களுக்கு நம்ம நாட்டில் சொத்துல உரிமை இருக்கிறது, தகப்பனுடைய சொத்துல உரிமை இருக்கிறது, மற்ற உறவினருடைய சொத்துகளில் உரிமை இருக்குங்கிற சட்டம் இப்போ தான் இணைஞ்சிருக்கிறாங்க, இயற்றியிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி எல்லாம் பெண்களுக்கு சொத்துல உரிமையா, வாரிசு உரிமையா, அது சரிப்பட்டு வருமா என்பது போலத்தான் உலகம் பூரா இருந்தது நிலைமை. இன்னும் சொல்ல போனால் பெண்கள் தங்கள் பேரில் சொத்துக்களை வைத்துக் கொள்ளவே கூடாது. இவெல்லாம் புரட்சியான மார்க்கத்தில் இருக்கிறாங்களாம். பெண்கள் சொத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சொன்னவர்கள், பெண்கள் அவங்க ஒன்று புருஷனை சார்ந்திருக்கணும்,
இல்லைன்னு சொன்னால் வந்து தகப்பனை சார்ந்திருக்கணும், வேற அவங்களுக்கு சுயசார்பாக அவங்க நிற்கவே கூடாது என்றெல்லாம் சொன்னவர்கள் வந்து இன்னைக்கு தான் சொத்துரிமையை கொடுத்துட்டு நாங்கள் ஒரு உயர்ந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், நீங்கள் வந்து பிற்போக்கான மார்க்கத்தில் இருக்கிறீங்க என்பது போல என்ன செய்கிறாங்க, ஒரு போலி தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். உண்மை என்ன, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களுக்கு சொத்துல உரிமை என்பதை கற்பனை கூட பண்ண முடியாது. உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் எந்த ஒரு பகுதியிலும் படிப்பறிவில் நாங்கள் சிறந்தவர்கள் அந்த காலத்தில் சொல்லி கொண்டிருந்தார்களே கிரேக்கர்கள், ஏடன்ஸில் கூட இது மாதிரியான ஒரு சட்டம் இருந்தது கிடையாது. அரபு நாடு வந்து அறியாமையில் மூழ்கி இருந்தது என்று சொன்னால் கிரேக்கம் வந்து அறிவு ஒளி வீசி கொண்டிருந்ததாக என்ன செய்வாங்க, இவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணுவார்கள். சாக்ரட்டிஸ் போன்றவர்கள், பிளாட்டோ போன்றவர்கள்லாம் அந்த நாட்டில் தான் தோன்றினார்கள், அது மாதிரியான புரட்சியாளர்கள்லாம் இருந்தார்கள்ங்கிற பகுதிகளில் கூட பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, சொத்துரிமை கொடுக்க முடியலை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது, 1400 வருஷத்துக்கு முன்னாடியே லிர்ரிஜாலி நசீபும் மிம்மக்தசபு ஒலின் நிசாயி நசீபும் மிம்மக்தசபுன, ஆண்கள் சம்பாதித்தது ஆண்களுக்கு உரியது, பெண்கள் சம்பாதித்தது பெண்களுக்கு உரியது. பொம்பளை சம்பாரிச்சு இன்னைக்கு கூட பெண்களை வந்து கல்யாணம் பண்ணும்போது வேலைக்கு போறப்போனான்னு கேட்குறாங்க. திருமணம் பண்ணும்போது முஸ்லீம் அல்லாத சமூகத்தில் பெண்ணை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, பெண்ணு வேலைக்கு போகுமா, பெண்ணு வேலைக்கு போகுமா இவன் ஏன் கேட்குறான்னு பார்த்தா அந்த சம்பளத்தை வாங்கிக்கிறதுக்காக வேண்டி. பெண்ணு வேலைக்கு போகுமாண்டா என்ன அர்த்தம், இவரும் சம்பாரிச்சு இவர் கையில் வச்சுக்கிடுவாராம், அந்த பெண்ணும் சம்பாரிச்சுட்டு வந்து மாமியார் கையில் கொடுத்துடணுமா. அப்போ இந்த பெண்ணுடைய சம்பாத்தியம் அவளுக்கு உரியது, பாக்கெட் மணின்னு ஏதாவது என்ன செய்யலாம், ஒரு சின்ன தொகையை கொடுப்பார்களே தவிர இவர்கள் வாங்குகிற சம்பளம் போனஸ்ல இருந்து எல்லா விதமான உரிமைகளையும் இன்றைக்கு கூட பெண்களுக்கு கிடைக்கல. இன்னைக்கு கூட என்ன செய்யல, 20 வேலைக்கு அனுப்புறோன்று சுதந்திரம் பேச முடியுதே தவிர 90% பெண்கள் தங்களுடைய வருமானத்தை கணவனிடத்திலும் கணவன் குடும்பத்தாரிடத்திலும் வலுக்கட்டாயமாக என்ன செய்யறாங்க, ஒப்படைக்கக்கூடிய நிலைமையை நம்ம பறித்து கொள்ளக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு கூட பெண்கள் சம்பாரிச்சது பெண்களுக்கு ஆகல. இந்த நூற்றாண்டில் கூட சம்பளத்தை வேண்டாம் பெண்கள் கையில் கொடுக்குறான், அதை உத்தரவாதமா பெண்ணுக்கு தான் உரியதுன்னு இவனுக்கு ஆக்க முடியுமா, ஆக்க முடியவில்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அன்னைக்கே சொல்லுது, பெண்ணு சம்பாரிச்சாண்டா அவளுக்கு சொந்தம், அது நீ அதை போய் கேட்குற. ஒரு ஆம்பளை சம்பாரிச்சு ஆம்பளைக்கு சொந்தம், அவரவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு சொந்தம் என்பது இந்த நூற்றாண்டில் கூட அமுலுக்கு வரல. எழுத்துல வேண்டால் இருக்கும், ஏட்டில் வேண்டாம், பேப்பரில் வேண்டுமானால் இருக்குமே தவிர நடைமுறையில் என்ன செய்யலை, இன்னைக்கு வரைக்கும் வரவில்லை, நம்ம நாட்டில் வரவில்லை. அப்போ நம்மள பெருமை அடிக்கணும். எங்க சமுதாயத்தில் ஒவ்வொரு பெண்ணும் வச்சிருக்கிற நகைகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தானே சொந்தம், அவங்க தானே உரிமையாளர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் பேரில் இன்னும் சொல்ல போனால் சில பகுதியில் ஆம்பளைக்கு சொத்தே கிடையாது. காயல்பட்டினம் போன்ற பகுதிகள், நாகூர் போன்ற பகுதிகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் சொத்தெல்லாம் யார் பேர்லாம் இருக்கு, பொம்பளை பேரில் தான் சொத்தே இருக்கும். அப்போ அந்த மாதிரியாக சொத்துரிமை வைத்திருக்கிறார்கள், நகைகளை வைத்திருக்கிறார்கள். அவங்கவுங்க பேரில் கணவன் போய் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்து மனைவி பேரில் எழுதி கொடுக்குறான் என்பதெல்லாம் இந்த சமூகத்தில் அதிகமாக நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் வேறு சமூகங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால், அந்த பெண்கள் கஷ்டப்பட்டு போய் 2 வேலை பார்க்குறாங்க, வீட்லையும் வேலை பார்த்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அங்கே போய் சம்பாதிச்சுட்டு வந்தால் அதையும் கொண்டாந்து புருஷன் வீட்டில் கொடுக்கணும் என்று சொல்லி தன்னுடைய பொருளாதார சுமையை ஷேர் பண்ணுவதற்கு தான் வேலைக்கு போகிற பொண்ணை கேட்குறான். ஒருத்தன் எது கேட்குறான், நம்ம உழைக்கிறது மட்டும் பத்தாது, அதையும் சேர்த்து போட்டு என்ன செய்வோம், நம்ம குடும்பத்தை நிர்வகிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தை காட்டி இதை செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு அடிப்படையை நீ நினைத்து பார்த்தீர்களே, ஆனால் இப்போ கூட இவங்களுக்கு இது கொடுக்க முடியலையே. இப்போ தானே சட்டம் கொண்டு வர்றாங்க, அந்த சட்டம் கூட இன்னும் நடைமுறைக்கு ஒன்று வரக்கானா. சட்டம் ஏட்டில் இருக்கிறது, நடைமுறைக்கு வரவில்லை. தமிழ்நாட்டில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அனைத்து மாநிலங்களும் கூட சட்டம் வரவில்லை. இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டில் இவங்க வந்து முஸ்லீம் பொம்பளையில் வந்துட்டு இருக்கு, இவங்க மார்க்கம் பிற்போக்கானமாக இருக்கும். எது பிற்போக்கானமாக இருக்கும், எங்களுக்கு அந்த காலத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, தகப்பன் சொத்தில் மகளுக்கு உரிமை இருக்கிறது, அதே மாதிரி கணவன் சொத்தில் மனைவிக்கு உரிமை இருக்கிறது, பிள்ளையுடைய சொத்தில் தாய்க்கு உரிமை இருக்கிறது. அப்போ தாய்ங்கிற முறையில் ஒரு பெண்ணுக்கு உரிமை கிடைக்கிறது, மனைவிங்கிற முறையில் சொத்துரிமை கிடைக்கிறது, மகள்ங்கிற முறையில் சொத்துரிமை கிடைக்கிறது. சில நேரங்களில் இந்த மகன் போன்ற உறவினர் இல்லை என்று சொன்னால் சகோதரி என்கிற முறையிலையும் சில நேரங்களில் சொத்துக்கள் கிடைக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே அதிகமான ஊர்களில். அந்த பெண்கள் அறியாமையினால் விட்டுறாங்க நிறைய பேர். மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல பெண்கள் இன்னைக்கு கூட ஃபத்வா வாங்கி என்ன செய்கிறாங்க, மதரசாக்களில் எங்களுக்கு சொத்தை பிரித்து தாங்கன்னு ஜமாத்து மூலமாக வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள், நீதிமன்றத்துக்கு போகாமலேயே.
அப்போ பெண்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, நாம் ஒரு நல்ல புரட்சிகரமான மார்க்கத்தில் இருக்கிறோம், பெண்களை அமுக்கி வைக்கிற மார்க்கம்ங்கிற மாதிரி தோற்றத்தை உண்டாக்கி, அந்த மாதிரி நம்மளை பெண்கள் இணைஞ்சிருக்காங்க ஒரு கேவலமாக ஆக்கி முஸ்லீம் பெண்கள்னா ஒன்றுமே தெரியாத ஆளுக்கு மாதிரியும் அவ புரட்சியாக செய்கிற மாதிரியும் நம்ம என்ன செய்கிறோம், அப்பாவிகளா ஏமாளிகளாக இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறார்கள். நீங்கள் தான் பெருமை அடித்துக் கொள்ளணும். அதே மாதிரி 4வது அத்தியாயம் 32வது வசனத்தில் ஆம்பளை சம்பாரிச்சது ஆம்பளைக்கு, பொம்பளை சம்பாரிச்சது பொம்பளைக்கு நல்லா சொல்கிறான். அதே மாதிரி தாய்க்கு, சகோதரிக்கு, மகளுக்கு, மனைவிக்கு எல்லாம் சொத்துரிமை இருக்குது என்கிற ஒரு விஷயம் 4வது அத்தியாயத்தில் 11வது 12வது வசனங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் படிக்க போகிறாங்க. எல்லா மதத்துக்காரங்களும் என்ன செய்கிறாங்க, படிக்க போகிற காட்சியை பார்க்குறோம். இப்போ தான் படிக்க போகிறாங்க. படிக்க போயிட்டு கல்விக்கு நாங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, உங்கள் மதத்தில் உங்களை படிக்க வைக்கிறாங்களா, பெண்களை உசுப்பேற்றி விடுறது, உங்கள் மதத்தில் பெண்கள் படிக்கிறாங்களா, அதிகமாக படிக்கிறாங்களா, எங்கள் மதத்தில் என்ன செய்கிறோம், எல்லா பெண்கள் நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதங்கள் எல்லாம் ஒரு முற்போக்கான மதங்கள் மாதிரியும், இஸ்லாம் பெண்களுடைய படிப்புக்கு முட்டுக்கட்டை போடுற ஒரு மதம் மாதிரி என்ன செய்கிறாங்க, முஸ்லீம் பெண்கள்கிட்ட படிக்கக்கூடிய மாணவிகள்கிட்டையும் படித்த பட்டதாரி பெண்கள் மத்தியிலையும் இந்த நச்சு கருத்தை விதைக்கிறாங்க. அவங்களுக்கு இஸ்லாமிய எல்கேஜி கூட தெரியாது. அதனால் அவங்க தலையை ஆட்டிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஆமாம் ஏதோ பிறந்துட்டோம், முஸ்லீம் பிறந்துட்டோம், இருந்து தொலைஞ்சிட்டு போவோம்னு தான் இருக்கிறாங்களே தவிர அதை விரும்பி ஈடுபாடாக ஒரு நல்ல ஒரு கொள்கையில் இருக்கிறோம் என்று சொல்லி இருப்பதாக நிறைய பேர் இல்லை. படித்தவர்கள்லையும் பட்டதாரி பெண்கள்லையும் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. தலைதரிச்சு போன ஆளுக்கு தான் என்ன செய்கிறாங்க, அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது, மூமினான ஆண்களும் பெண்களும் என்ன செய்யணும், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஒல் மூமினூன ஒல் மூமினாத்து பாலுஹும் அவுலியாவு பாலின். மூமினான முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக இருக்க வேண்டும். நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு அர்த்தம் என்ன, ஊர் சுற்று வேற அர்த்தத்தில் இல்லை, நண்பர்களாக இருக்க வேண்டும் அர்த்தம் என்னன்னு அல்லாஹ்வே சொல்றான். யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையான விஷயங்களை ஒருவருக்கொருவர் ஏவிக்கொள்ள வேண்டும், தீமையான காரியங்களை விட்டு ஒருவரை ஒருவர் தடுக்க வேண்டும். அப்போ ஆண்களும் சத்தியத்தை பிரச்சாரம் செய்யலாம், பெண்களும் பிரச்சாரம் செய்யலாம்னா பிரச்சாரத்தையே அனுமதிக்குது. கல்வி கற்கிறதுக்கே தடை போட்டுட்டு இருக்கிறாங்க. வேதத்தை படிக்கக்கூடாது, பெண்கள் வேதத்தை தொடக்கூடாது, வேத தொட்டா ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றணும்லாம் சொன்ன மதத்தில் இருந்து கொண்டு அந்த மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க இருக்கிறது. அதே மாதிரி பெண்களை எடுத்து கேள்வி கேட்கக்கூடாது, வாயை திறந்து பேசக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடியவங்க தான் இன்றைக்கி அதிகமாக கல்வி நிறுவனம் நடத்துகிறாங்க. அவங்க வேத புத்தகத்தில் என்ன இருக்குன்னா படிக்காதுன்னு இருக்கிறது. வேத புத்தகம் படிக்காதுன்னு சொல்கிற மார்க்க எல்லா வேத புத்தகங்களும் படிக்காதுன்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு வேத புத்தகம் தான் பெண்களை படிக்க சொல்கிறது. இவங்க வேண்டாம், இன்னைக்கு உலகத்தில் உள்ள புரட்சிக்கு தகுந்தவாறு மாறிக்கொண்டு அதுக்கு மதச்சாயம் பூசலாம். அந்த மதத்தில் இருக்குதா, அவர்கள் எந்த மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், அந்த மதத்தினுடைய ஆதார நூல்களில் பெண்கள் எல்லாம் கல்வி கற்க வேண்டும், பெண்கள் எல்லாம் படித்து முன்னேற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒரு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது குர்ஆனில் தான் இருக்கிறது. பெண்கள் படிக்கணும், பெண்கள் நாலேஜ் அடையணும், பெண்களும் விவரம் உள்ளவர்களாக இருக்கணும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு போதனை குர்ஆனில் தான் நீங்கள் 9வது அத்தியாயத்தில் 71வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு படிக்கிற உரிமை, பெண்கள் படிக்கலைங்கிறான உண்மையான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. பெண்கள் படிக்கலைங்கிறது உண்மை, அதுதான் ஆண்கள் படிக்கலை. நம்மளை எப்படி தப்பாக வளர்க்குறவங்கள்ட்டெல்லாம் வந்துக்கிட்டு பொம்பளைங்க உங்கள் சமூகத்தில் படிக்கிறது இல்லை, இப்போ ஆம்பளை மட்டும் படிச்சிடலாம், டிகிரி 2 டிகிரி டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி வாங்கிட்டு இருக்கிறானா? ஆம்பளையும் அப்படித்தானங்க இருக்கிறோம். பொம்பளையும் படிக்கலைன்னா ஆம்பளையும் தான் படிக்கலை. அதுக்கு அரசியல் காரணம். ஏன் நம்ம படிக்கலை என்று சொன்னால், உலகத்திலேயே படித்த சமுதாயம் நம்ம மட்டும்தான் இருந்தோம். எல்லா காலங்கள்லையும் ஐரோப்பா இருண்ட கண்டம் என்று சொல்லி கொண்டிருந்த காலத்தில் கூட அரபு நாடு தான் அறிவொளி வீசி கொண்டிருந்த காலம் இருந்தது. அதிகமான கண்டுபிடிப்புகளை அவர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். நம்முடைய நாட்டில் கூட ஒரு சுதந்திர போராட்டத்தினுடைய துவக்க காலத்தில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் முஸ்லீம்களில் தான் அறிவாளிகளாக இருந்தாங்க, முஸ்லீம்களில் தான் பட்டதாரிகள் இருந்தாங்க. ஜின்னாவில் இருந்து அலி சகோதரன் சொல்லக்கூடிய ஷவுகத் அலி ஜவஹர் அலி சகோதரர்களில் இருந்து, அதே மாதிரி சார் சையத் அகமது கானில் இருந்து, அதே மாதிரி நிறைய ஆக்கா கானில் இருந்து, அபுல் கலாம் ஆசாத்தில் இருந்து, அன்றைய காலத்தில் அரசியல் நடத்தியவங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காந்தியோடு சேர்ந்து காந்தியுடைய சமகாலத்தில் இருந்தாங்களே அந்த காலத்தில் இருந்த தலைவர்களில் முஸ்லீம் தலைவர்கள்லாம் பட்டதாரிகளாக இருந்தாங்க. முஸ்லீம் அல்லாத தலைவர்கள் எல்லாம் குறைவாகத்தான் பட்டதாரியாக இருந்தாங்க, குறைவாகத்தான் படித்திருந்தார்கள். முஸ்லீம் தலைவர்கள் தான் அதிகமாக எல்லாரும் படித்தவங்களாக இருந்தாங்க. முஸ்லீம்களுக்கு இருந்த தலைவர்கள்லாம் என்னவா இருந்தாங்க, பட்டதாரிகளாக இருந்தாங்க. அப்போ ஏன் நம்ம படிக்காமல் போயிட்டோம்? இந்த காந்தி சொல்ல கேட்டு நாசமாக போயிட்டாங்க. இந்த ஆளுங்க காந்தி நினைஞ்சாரு வெள்ளைக்காரன் படிப்பு படிக்காத,
வெள்ளைக்காரனை விரட்டணும்டாரா? இந்த படித்த முட்டாள்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிவிட்டாங்க, படிச்சிருக்கானுல அதை எதிர்த்து கேட்டிருக்கணும்ல, அவன் சேர்த்து யாரும் படிக்காதுன்ட்டானோ. அப்போ மற்றவன்லாம் சொல்கிறது யாரும் கேட்கல. நம்ம சமுதாயம் என்ன பண்ணு, பள்ளிவாசலில் வச்சு இதை சொல்லும்போது கேட்டுறாங்க. இந்த பயான் பள்ளிவாசல் நடக்கும். எந்த பயானு? சுதந்திர போராட்ட பயானில் எங்கே நடத்துவாங்க? பள்ளிவாசலில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஆங்கிலம் படிக்கிற ஹராமு, ஆங்கிலம் படிக்கிறது பாவம், படிக்காதீங்க, வெள்ளைக்காரனை விரட்டணும், அவனுக்கு எதிராக போர் செய்யணும், அவன் கல்வி நமக்கு வேணான்ட்டாங்களா? அப்போ அந்த அந்த தலைமுறையுடைய வாரிசுகளை படிக்கவில்லை. அந்த ஜெனரேஷன் படிக்காமல் போனதுனால தான் ஆணும் படிக்கல பெண்ணும் படிக்கல. இவன் என்ன செய்யறான், இந்த ஆணு படிக்கிறத பற்றி பேச மாட்டேங்கிறான், ஏன் பொம்பளை உங்க சமுதாயத்தில் படிக்கலைங்கிறான். அப்போ நீங்கள் படித்த மாப்பிள்ளை தேடி பாருங்க பார்ப்போம், கிடைக்குதாண்டு. அப்போ இன்னும் சொல்ல போனால் பெண்களை நீங்கள் படிக்க வச்சேன்னு வைங்க, மாப்பிள்ளை கிடைக்காது. அதான் யதார்த்தமான நிலைமை. ஏன் பெண்களை எல்லாரும் படிக்க வைக்கிறாங்க கொஞ்சமாவது. ஏன்னு கேட்டால் வீட்டில் சும்மான இருக்க போகுதுன்னு சொல்லி படிக்க வச்சு போடுறாங்க. ஆம்பளை என்ன செய்கிறாங்க, 15 வயசு ஆனவனை இவன் ஏன் படிக்க, வெளிநாட்டுக்கு சம்பாதிப்பான்ல, ஒரு கடையில் விட்டா அவன் கஞ்சி ஊற்றுவான்லன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அப்போ ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் அவனை போய் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. பாஸ்போர்ட்டை ரெடியாக 18 வயசு இப்போ ஆகுன்னு பார்த்துட்டே இருக்கிறான். 18 வயசு ஆனவனை பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து தம்பி சம்பாதிக்க போட்டுறாங்க. அவன் சம்பாரிச்சுக்கிட்டே 8ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸோட போய் சம்பாதிக்கிறான், அவன் அனுப்புகிறான். இங்கே பொம்பளை வீட்டிலானருன்னு படிக்க வைக்கிறாங்க. கணக்கு எடுத்தால் ஆண்களை விட பெண்கள் ஜாஸ்தியாக படிக்கிறாங்க. இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் படித்தவங்க எவ்வளோ இருக்கிறாங்க, ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் என்ன நடக்கிறது, இந்த பட்டதாரி பெண்களாக போனவங்களுக்கு மாப்பிள்ளை தேடும்போது அதே மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. ஏன், பட்டதாரி பொம்பளைக்கு போய் 1ஆம் கிளாஸை கட்டி கொடுக்க முடியுமா? 4ஆம் கிளாஸை அந்த பொம்பளை கட்டிக்கிறோமா? கட்டுனா 2 பேருக்கும் சரியாக வருமா? அவங்க 2 பேரும் ஒரு சமமாக வச்சு இருக்கணும். ஒரு ஆம்பளை கொஞ்சம் கூடவாது படிச்சிருக்கணும். இல்லைன்னா அந்த ஈகோவிலே நாசமாக போயிடும் குடும்ப வாழ்க்கை. நீ பெருசா நான் பெருசாங்கிற பஞ்சாயத்து வந்துடும். அது வரக்கூடாதுன்னு சொன்னால் என்னவா இருக்கணும், 2 பேரும் கொஞ்சம் படித்த ஓரளவுக்கு படித்தவங்களா இருக்கணும். ஆனால் படித்த பெண்களுக்கு மாப்பிள்ளையை தேடி பார்க்கும்போது தான் தெரியுது ஆம்பளை படிக்கலைங்கிறது. இந்த சமுதாயத்தில் 100 பொம்பளை படிச்சிருந்தான்னு சொன்னால் 25 ஆம்பளை தான் படிச்சிருக்கிறான். அந்த 75 பேருக்கு எங்கே மாப்பிள்ளை தேடுறது? முட்டாப்பெல்லாம் தேட வேண்டி இருக்கிறது, படிக்காமலாம் தேட வேண்டி இருக்கிறது. தேசத்துக்கு ஒரு விசுவாசம் என்கிற முறையில் நம்ம முன்னோர்கள் எடுத்த தவறான முடிவுனால ஆம்பளையும் படிக்கல பொம்பளையும் படிக்கல. இப்போ நான்லாம் ஏன் படிக்கல, எங்கள் வாப்பா படிக்கல, நான் படிக்கல. இல்லை நான் படிச்சிருப்பேன்ல, எங்கள் வாப்பா ஒரு பட்டதாரியாக இருந்தால் என்னை பட்டதாரி ஆக்கியிருப்பார்ல. நான் ஏன் ஆரம்ப பள்ளிக்கூடம் தாண்டி மொழியை போக முடியலை, படிக்க வைக்கல. அவர் தெரியல, கல்வி அவர் படிக்காதனால முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அது மாதிரி தான் நம்ம சமூகத்தில் ஆம்பளையும் இருக்கிறோம் பொம்பளையும் இருக்கிறவங்க போது பொம்பளையில் உசி போடுறாங்க, இன்னும் படிக்கிறீங்களா, நாங்களும் எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறது. அது காரணம் என்ன, அவன் சங்கிலி தொடராக படிக்கிறான். நமக்கு ஒரு பிரேக் ஏற்பட்டுருச்சு. நமக்கு இந்த சுதந்திர போராட்டத்தை படிக்காதன்றதுனால ஒரு தலைமுறை பூரா படிப்பை தியாகம் பண்ணி விட்டது. இதுதான் காரணம் என்பதை விளங்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நெத்தி அடியாக அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், பதில் சொல்ல முடியும். வேத புத்தகத்தை கொண்டு வான்னு கேளுங்க. நீங்கள் உங்கள் மதத்தில் படிக்கக்கூடாதாமலன்னு கேட்டால் எங்கள் மதத்து புஸ்தகத்தை நான் கொண்டு வர்றேன், உன் மதத்து புஸ்தகத்தை கொண்டு வந்து அந்த மத புஸ்தகம் சொல்லி தான் நான் படிக்கிறேன்னு காட்டு. உன் மத புஸ்தகத்தில் வேத புத்தகத்தை தொடக்கூடாது, பூஜை செய்யலாமா? செய்ய முடியாது. கடவுளுக்கு வழிபாடு நடத்தலாமா? தலைமையேற்று நடத்த முடியாது. அப்போ அந்த மாதிரிலாம் இந்த மார்க்கத்தில் இல்லையே என்பதை நீங்கள் என்ன செய்யணும், நெஞ்சு உயர்த்தி சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் விடுங்க, கல்வி கற்கிற உரிமை இதெல்லாம் விட்டுருங்க. உயிர் வாழ உரிமை இருந்துச்சா? இந்த நாட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் பிறந்தா உயிரோடு கொலை பண்ணிவிட்டானுவோம். பெம்புளை பிள்ளை பிறந்தா என்ன செய்வான், உயிரோடு கொண்டு போய் பசி போடுவாங்க. அல்லாஹ் இதழ் மௌதத்து சுயிலத்து பி ஐதம்பின் குத்திலத், உயிரோடு இந்த குழந்தை ஏன் புதைக்கப்பட்டது என்று மறுமை நாளில் விசாரிக்கப்படும் அல்லாஹ் வசனமே இறக்குகிறான். அதனால அந்த வசனங்கள்லாம் இறக்கின பிறகு ஒளிஞ்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அந்த புரட்சிக்கு பிறகுதான் பெண் குழந்தைகளை கொல்வது ஒழித்து கட்டப்பட்டது. இஸ்லாம் முழுமையாக பெண் குழந்தைகளை ஒழித்து கொள்வதை தடுத்து நிறுத்தியது. இந்த 20ஆம் நூற்றாண்டுல பெண் குழந்தைகளை கொல்வதை ஒழிச்சிருக்கானா? இது நாகரிக உலகத்தில் இருக்கிறோங்கிறான. கருவுல இருக்கிற குழந்தைய கண்டுபிடிச்சி பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சவன உள்ளக்க வச்சையே சமாதி ஆக்குறான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? 2 மாசம் வித்தியாசம் தான். வெளியே வந்தா 2 மாசத்துக்கு பிந்தி கொள்றான்னு அர்த்தம், உள்ள கொண்டாண்டா 2 மாசத்துக்கு முந்தி கொள்றான். அப்பதான் தெரியும் எல்லாம் பொம்பளை பிள்ளை தாங்கிறது. அப்பதான் கன்ஃபார்மா தெரியும். கன்ஃபார்மா தெரியக்கூடிய நேரத்தில் வயிற்றுக்குள்ள வச்சே கொலை பண்றான. இந்த கொலை பண்ணுவதை யார் செய்யறான்? 21ஆம் நூற்றாண்டுல பொம்பளை பிள்ளைய வாழவே கூடாது, நான் பொம்பளை பிள்ளைய வளர்க்கவே மாட்டேன், பொம்பளை பிள்ளை ஒரு சாபக்கேடு, பொம்பளைக்குள்ள வந்தா தருத்திரும், பொம்பளை பிள்ளை வந்தா எனக்கு பெரிய சுமை அப்படின்னு பெத்த அம்மாவும் அப்பனும் நினைக்கிற அளவுக்கு ஒரு சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு நம்மளை கேட்குறான். நாங்கெல்லாம் பிற்போக்கு சமுதாயம். யார் பிற்போக்கு சமுதாயம்? பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பறக்கத்துன்னு சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு சமுதாயம். எத்தனை பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் அதுக்காக போய் கருக்கலைப்பு செய்வோமா? நம்ம
இறையச்சத்தை மையமாக வைத்து இருக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கிற காரணத்தினால 1400 ஆண்டுகளாக இந்த போதனை நமக்கு சங்கிலி தொடராக வாழையடி வாழையாக கடத்தப்படுகிறது. பொம்பளை பிள்ளைய கொள்ளாத, பொம்பளை பிள்ளைய கொள்ளாதன்னு சொல்லி உங்கள் அப்பன்லேருந்து உங்கள் தாத்தாவிலேருந்து கொள்ளு தாத்தாவிலேருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் இதுக்கு சங்கிலி தொடர் போகும். இப்படி பரம்பரையாக ரத்தத்தோட ரத்தமாக ஊறி இருக்கிற காரணத்தினால் பெண் குழந்தைங்கிற காரணத்திற்காக யாராச்சுமே கலைச்சிருக்கிறாங்களா முஸ்லீம்ல? வேணா இஸ்லாமே வேணான்னு சொல்ல சில தருதலைகள் வேண்டாம் பண்ணியிருப்பாங்களே தவிர இஸ்லாத்தில் கொஞ்சமாவது ஒரு பெருநா தொழுகைக்காவது போகக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒருத்தன் செய்வானா? ஒரு ஜும்மாவாவது தொழுகிற அளவுக்கு இஸ்லாத்தில் இருப்பானே, அவன் கூட இதெல்லாம் செய்வானா? செய்ய மாட்டான். பாவம் செய்யக்கூடாது, இஸ்லாத்தில் செய்யக்கூடாது. எதுக்கு செஞ்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்? தாய்க்கு ஆபத்தாயிரும், இந்த மாதிரி சில காரணங்கள் சொல்லும் போது வேண்டால் முஸ்லீம்கள் போய் கருக்கலைப்பு செஞ்சிருப்பாங்களே தவிர இந்த காரணம் ஆம்பளை பிள்ளைனா வச்சுக்கிறோம் பொம்பளை பிள்ளைனா அழிச்சிருவேங்கிறதுக்காக நம்ம செய்கிறோமா? மன ரீதியாக எவ்வளோ பண்பட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம். அவன் படித்தேங்கிறான், நாகரிகத்துக்கு போயிட்டேங்கிறான், டிகிரி வாங்கிட்டேங்கிறான், டாக்டருங்கிறான், என்ஜினியருங்கிறான். அவனு அவளும் சேர்ந்தாலும் இந்த பிள்ளைய உண்டாக்குனீங்க. அப்போ அந்த பிள்ளைய கலைக்கிறீங்க. இதை கூட விளங்காத நீ நல்ல சமுதாயமா, இந்த நாங்கள் நல்ல சமுதாயமான்னு பெண்கள் கேட்கணும். நாங்கள் பெண் குழந்தைகள் என்பதற்காக வெறுக்காத சமுதாயம் நாங்கள். நீ பொம்பளை பிள்ளைன்னு வெறுக்கிற, அப்புறம் யார் சிறந்தவங்கன்னு இந்த பெண்கள் என்ன மன அழுத்த தீர்வுகள்லாம் ரெண்டாவது சொல்லுவேன். பெண்களுக்கு முதல்ல விளங்கிக்கொள்ளணும், பெண்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது மாதிரி ஒரு பெருமை வேற எங்கேயும் கிடையாது. நாத்திகம் பேசக்கூடியவளா மாறினாலும் உனக்கு பெருமை கிடையாது. நீ வேற மதங்களுக்கு போனாலும் பெருமை கிடையாது. பெண்ணுரிமை இயக்கங்கள்ட்டு போனாலும் உனக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது, நிம்மதியும் கிடையாது. மன அழுத்தம் ஜாஸ்தியாக தான் ஆகும். இங்கே தான் அது இருக்காது. அவ்வளோ பெரிய சிறந்த மார்க்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, வயிற்றில் இருக்கிறது கொள்றது விட்டு தள்ளுங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ணி புருஷன் இறந்து போயிடுறான். அதுவும் அந்த காலத்தில் 13-14 தான் கல்யாணம் பண்ணுவாங்க. 10 வயசில் கூட கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி புருஷன் இறந்துருவானா? புருஷன்டா என்னென்ன அவளுக்கு தெரியுமா? 10 வயசு பிள்ளைக்கு தெரியாது. அந்த பிள்ளையை கொண்டு போய் புருஷனை எரிக்குவாங்கல்ல நெருப்பு, அதில் கொண்டு தள்ளி, அதுக்கு பேர் சதி, அதுக்கு பேர் உடன்கட்டை. சதி என்றும் உடன்கட்டைன்னு சொல்லக்கூடிய அதில் கொண்டு என்ன செய்யற சதி செஞ்சதுனால அழகாக பேர் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவுதா பேரே சதின்னு வச்சிருக்கான் பாருங்களேன். அப்போ உடன்கட்டை ஏறுதல்ங்கிற ஒரு பேரில் நெருப்புல கொண்டு புருஷன் எரியிற நெருப்புல இந்த பச்சிலம் குழந்தைய பொண்டாட்டிங்கிற ஒரு வந்ததுக்கா இப்போ எரிச்சிய எங்கள் மக்கள் அப்படி 14 நூற்றாண்டு கேள்விப்பட்டியா? உலகத்தில் உள்ள எல்லா கிறுக்கு பிள்ளைங்க தாண்ட செஞ்சிய. ராஜாராம் மோகன் ராய் ஏதோ சட்டம் போட்டு ஒழிக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் என்ன நடந்துச்சு? எங்கள் மதத்தை நீ குறை சொல்றியான்னு கேட்கணும் பெண்கள். அவன் ராஜாராம் மோகன் ராய் சட்டம் போட்டு இந்த சதியை ஒழிச்சு கட்டின பிறகுதான் என்ன செஞ்சு அந்த பெண்களை கணவன் செத்த உடனே கொண்டு நெருப்புல தள்ளத்தான் செய்வாங்க. அது ஏற்றுதல் தான், உடன்கட்டை ஏற்றுவது தான். அதுக்கு பேர் ஏறுதல். அவ்வளோ செஞ்ச மாதிரி பெண் என்ன செய்வாங்க? அவ்வளோ போய் பக்தியில் விழுந்துட்டாமா. எந்த கிறுக்கச்சு விழுவா? நடக்குமா? இது புருஷன் போயிட்டா செத்து போயிடுவாங்களா? அதுக்காக வேண்டி இவன் என்ன செய்யறதை கொண்டை தள்ளிட்டு உடன்கட்டை ஏற்றுதல் என்று சொல்றதுதான் சரியான பேர் வைக்கிறதுக்கு பதிலாக உடன்கட்டை ஏறிட்டாங்க, அவங்களா ஏறிட்டாங்க. அப்போ உங்களுடைய சாவு கூட எப்படி பண்றாங்கன்னா நீங்க செத்துதாக்குறாங்க. செஞ்சது கொலையை கூட நீங்களா செத்துட்டதாக என்ன செய்யறான், இப்படி ஆக்கிக்கிட்டு இருந்தானா இல்லையா? நம்ம நாட்டில் சட்டம் போட்டு தடுத்துனாங்க, அது கூட தடுக்கல. ஏன் தடுக்கல? அந்த சட்டங்கள்லாம் போட்ட பிறகு ஒரு 10-12 ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன், ராஜஸ்தானில் ரூப்கன்வர்னு ஒரு பொம்பளை இந்த மாதிரி நினைஞ்சா புருஷன் செத்தவன்னு நினைஞ்சாங்க. நம்ம அந்த சட்டத்தை மீறணும், நம்ம அடிப்படை வாதத்தை நம்ம மதத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைஞ்சாங்க. அந்த பொம்பளை கூட தள்ளிட்டாங்க. எங்க சுதந்திர இந்தியாவில் சட்டமெல்லாம் போட்ட பிறகு. அப்போ ரூப்கன்வர்ங்கிற பொம்பளையை கொண்டு புருஷனை எரிச்ச தீல கொண்டு தள்ளி பெரிய புரட்சி ஏற்பட்டு நாடே கொந்தளிச்சு அவங்க அதுக்கு மேலே அவங்க கொந்தளிச்சுட்டான். யாரு எரிச்சாங்க? இல்லை எங்க மதத்துப்படி செஞ்ச நீர்றதுக்கு அந்த பொம்பளை கோயில் கட்டணும் கட்டிவிட்டாங்க. யாரு கோயில்? ரூப்கன்வருக்கு கோயில் கட்டிவிட்டாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நீ செத்தா தான் உனக்கு உசுரோட வாழாத, செத்தின கோயில் கட்டுவேன். அப்போ ஊக்குவிக்கிறது தானே. அவங்களுக்கு சட்டம் ஒன்றும் பண்ணலை. நம்ம நாட்டில் சட்டம் ஏட்டில் இருக்கிறது. அவங்களுக்கு இதில் என்ன செய்ய டிராஃபிக்கில் போனான்னா அவனை பிடிச்சிட்டு கேஸ் போடுறாங்களே, இதுக்குள்ள போடணும். இது எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம். அப்போ அதுக்கு பிறகு தொடர்ந்து 2-3 நடந்து விட்டது. கேட்டால் எங்கள் மதத்தில் உள்ளதுங்கிறாங்க. அப்போ இந்த மதத்து இந்த மாதிரி எங்கள் மதத்தில் போய் நெருப்பில் யாரையா தள்ளணுமா? உசுரோட வயிற்றுல வச்சுக்கிட்டு நாங்கள் சமாதியை ஆக்கலை. பிறந்த பிறகு நாங்கள் கொல்லலை. பிறந்த பிறகு கொள்றதெல்லாம் பிபிசியில் போட்டான். யார் கொலை செஞ்சா? உசிலம்பட்டி, சேலம், தருமபுரி மாவட்டங்கள்லேருந்து பேட்டி எடுத்து போடுறான். எல்லா ஒரு ஆள் கூட முஸ்லீம் இல்லை. அதில் நாங்கள் அப்படி தான் கொள்ளுவோங்கிறாங்க. பொம்பளை பெத்த தாய் எப்படி நாங்கள் வளர்க்குறது, எப்படி தேங்காய் வாங்கி கொடுக்குறது? ஆம்பளை கொஞ்சம் தேங்காய் அப்படி சொல்கிறாவ. ஆம்பளை கொஞ்சம் எண்ணெய் வாங்கினா போதும்,
பொம்பளைக்கு நிறைய வாங்கி கொடுக்க வேண்டி இருக்குது. இப்படி ஒன்னொன்னு கணக்கு பார்த்தா எப்படி வளர்த்து ஆளாக்குறது? அப்புறம் புருஷனை தேடுவதற்காக சேர்த்து வச்சு சொத்தெல்லாம் அள்ளி கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதுக்கு தான் ஒரேடியை முடிச்சுட்டேன். சிரிச்சுக்கிட்டே சொல்றா. யாரு? பெத்த தாய் சொல்றா. அந்த மாதிரி ஒரு பெத்த தாய் இந்த சமூகத்தில் உண்டா? முஸ்லீம் சமுதாயத்தில் உண்டான? எப்படி யாரை பார்த்து யார் கேள்வி பண்றா? பள்ளிக்கூடங்கள் காலேஜுகளில் போனால் எல்லா பொம்பளைகளும் தலைதறிச்ச மாதிரி என்ன செய்கிறாங்க? இஸ்லாத்தை ஒரு பெரிய ஒரு குறிக்கோளாக வைத்து கொண்டு தாக்குவது. எதை வச்சு தாக்குறாங்களாம்? இந்த தலாக்கு இந்த மாதிரி 2-3 மேட்டர் இருக்கிறது. அதையும் சொல்கிறேன். அதில் கூட அவங்க தான் பிற்போக்காக இருக்காங்கன்னு அந்த மாதிரியான வைத்து கொண்டு சொல்கிறாங்களே. நீங்கள் உங்களை கிளியன் பண்ணுங்க. நீங்கள் தான் ஆக பிற்போக்காக இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு உடன்கட்டை ஏறக்கூடிய ஒரு மதம் கொள்கை உலகத்தில் இருந்தால் அதான் பெண்களுக்கு ஆபத்து. உயிர் வாழ உரிமை இல்லையே. கற்கிறது கல்யாணம் பண்ணுறதுலாம் 2வது விஷயம். உனக்கு வாழ்கிற உரிமை இருக்கா? வாழுகிற உரிமையை கூட இஸ்லாம் தானே காப்பாற்றி 14 ஒன்றா காப்பாற்றி வந்துட்டு இருக்கிறது. இவங்க ஆன்மா இருக்கான சர்ச்சை பண்ணிட்டு இருந்தானுவ. பெண்களை மனித இனத்தில் சேர்ப்பதா இல்லையா? பெண்கள மனித இனத்தில் சேர்க்கிறதா இல்லையான்னு பட்டிமன்றம் நடத்தினானுவங்க நம்ம நாட்டில். இவங்க அந்த மதங்களில் இருந்துக்கிட்டு நம்மளை என்ன செய்யறான்? கேள்வி கேட்கறான். அதை வழங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி மறுமணம். புருஷன் செத்துட்டான்னு சொன்னால் மறுமணம் பண்ணைகள் உடன்கட்டை ஏறுறதுங்கிறது சில ஊரில் நடந்துடும். அந்த பெற்றோர்கள் குடும்பம்லாம் பெரிய குடும்பமாக இருந்து ரொம்ப பாசமாக இருந்தாங்கன்னு வைங்க, ஏற விட மாட்டாங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு வேற ஒரு டைலாக் விட்டுருவாங்க. என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கணவன் இறந்துட்டதுனால மொட்டை அடிச்சிடணும். அப்போ தான் யாரும் ஆசைப்பட மாட்டாங்களா? எப்படி கணவன் இறந்துட்டான்னு சொன்னால் அந்த பெண்ணு காலத்துக்கு என்ன செய்யணும்? வாரம் ஒரு மொட்டையை போட்டுற வேண்டியதான். முட்டை போட்டுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கூழாங்கல் இருக்குல்ல, கூழாங்கல்ல சின்ன பிடிப்படி கல்லாக இருக்கும். அந்த கூழாங்கல்ல விரித்து அதில் படுத்துக்கிறேன்னு. அப்போ தான் இந்த மாதிரி ஆசை வராதான். கூழாங்கல்ல எதிரி சாவுற வரைக்கும். புருஷனை இழந்து விட்டால் சாவுற வரைக்கும் அவளுக்கு என்ன கதி? கூழாங்கல்ல படுக்கணும், மொட்டை அடிச்சுக்கிறன்னு. இது வேத புத்தகங்கள் இருக்கிறது. அந்த புத்தகங்களை வேதமாக கொண்டிருக்கிறத உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. கொண்டாடி செத்து போனால் புருஷன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான்ல. கல்யாணம் எதுக்கு பண்ணுறோம்? அது ஒரு தேவைக்கு பண்ணுறோம். புருஷன் சேர்த்தா தேவையில்லைன்னு ஆயிருமா? தேவை எப்பவும் இருக்கும். உடலில் முறுக்கு இருக்கிற வரைக்கும், அந்த துடிப்பு இருக்கிற வரைக்கும் அந்த தேவை இருந்து கொண்டு தான் இருக்கும். நமக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது? மறுமணம் செய்வதை உரிமையாக்கி வச்சிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால், இதாவில் இருக்கக்கூடிய காலத்தில் கூட பெண்கள்கிட்ட போய் என்ன செய்யலாம்? கல்யாணம் பண்ணுற டைரெக்டாக நேரடியாக பேசிடக்கூடாதே தவிர சாடமாடையாக பேசிக்கலாம்ங்கிற அளவுக்கு திருக்குறான்ல 2வது அத்தியாயத்தில் 235வது வசனத்தில் இருக்கிறது. இன்னும் பல வசனத்தில் கட்டாய கல்யாணம் பண்ணுவாங்க. பொம்பளைகிட்ட கேட்க மாட்டானுவோ. இன்னைக்கு நடக்கிறது அதான் ஓடி போய் பண்ணுற கல்யாணம் தான் விரும்பி கல்யாணமாக இருக்கும். சமூகத்தில் நடக்கிற பெற்றோர்கள் பார்த்து பண்ணுற கல்யாணத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேற வேறு சமூகங்களில் பெண்ணிட்ட எந்த உரிமையும் கேட்கறது கிடையாது. எல்லாம் குடும்பத்தில் உள்ள சொந்தக்காரன் பந்தக்காரன் தாய் மாமனை கட்டி வைப்பாங்க. தாய் மாமனை தான் கட்டணுன்றாங்க. ஒரே பிடிவாதம். அது ஒன்றும் வாயை திறந்து பேசாது. கேட்கறதும் கிடையாது. உரிமை அந்த மாதிரி இருக்கிறது. நம்ம மார்க் என்ன சொல்லுது? யாயுல்லதீன ஆமனு லா யஹில்லுலக்கும் அன் தரிசுன் நிசா கர்ஹா. பெண்களை வலுக்கட்டாயமாக நீங்கள் அடைவது உங்களுக்கு ஹலால் இல்லை. அவங்க விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறணுமே தவிர உன்னை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு ஒரு பெண்ணு சொல்லிவிட்டால் அந்த திருமணம் ஹலால் இல்லை என்று அனுமதி இல்லை என்று சொல்லக்கூடிய வேத புத்தகத்தில் ஏதோ நம்மளா நாட்டில் உள்ள நிலைமைக்கு தகுந்தவாறு மாற்றிக்கிட்ட சட்டம் இல்லை இது. அவங்க நாட்டில் உள்ள பிற்போக்கான சட்டங்கள்லாம் நாட்டில் உள்ள போகிற போக்கு மாற்றிக்கிறான். நம்ம இது மாற்றின சட்டமா? 1400 வருஷமா வேத புத்தகத்தில் உள்ள சட்டம் என்ன சொல்கிறது? வலுக்கட்டாயமாக நீங்கள் பெண்களை திருமணம் செய்வது ஹலால் இல்லை என்று 4வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி விவாகரத்தும் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்ட அந்த காலத்தில், ஜாகிலியா காலத்தில் பொம்பளை பிடிக்கலாம் டைவர்ஸ் பண்ணி விட்டுருவான். டைவர்ஸ் பண்ணால் வேற கல்யாணம் பண்ணுவாள்ல, அது பண்ண விட மாட்டேன். டைவர்ஸும் பண்ணிடுவேன், வேற கல்யாணம் பண்ண விட மாட்டேன்னு தடுப்பாங்க. அதை அல்லாஹ் சொல்லி கண்டிச்சு அதை மாத்திரான். எப்படிப்பட்ட கிறுக்கிங்க இருந்திருக்காங்க பாரு. ஐயாமுல் ஜாகிலியாவில் மனைவியை வேண்டாம்னு தலாக்கு விவாகரத்தும் செய்து விடுவார்கள். விவாகரத்து செய்த பிறகாவது அவளுக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுப்பானான்னு கேட்டால் கொடுக்க மாட்டான். அதுக்கு தான் அல்லாஹ் கேட்குறான், ஒய்தா தல்லக்துமுன் நிசா ஃபபலக்ன அஜலஹுன்ன. பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்து அவர்கள் அதற்குரிய காலக்கெடுவை இத்தாவுடைய காலக்கெடுவை அடைந்து விட்டார்களே ஆனால் ஃபலா தாலுலுஹுன்ன யன்கிஹன அஸ்வாஜஹுன்ன. தங்களுக்கு பிடித்தவரை திருமணம் செய்து கொள்வதை விட்டும் அந்த பெண்களை தடுக்க குறுக்க நிற்கக்கூடாது. அவங்க ஒரு கல்யாண விவாகரத்துக்கு பிறகு ஒருத்தன் கல்யாணம் பண்ண விரும்பினால் அதுக்கு நீங்கள் குறுக்க நிற்காதீங்க. இதா தராலோ பைனஹும் பில் மாரூஃப். அவங்களுக்கு மத்தியில் அழகான முறையில் பேசி வேற ஒருத்தரை கல்யாணம் செய்து கொண்டால் நீங்கள் குறுக்க நிற்கக்கூடாது. ذَلِكَ يُوعَظُ بِهِ مَنْ كَانَ يُؤْمِنُ مِنْكُمْ يُؤْمِنُ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ. அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இவ்வாறு அறிவுரை சொல்லப்படுகிறது. நீ அல்லாஹ்வை நம்புற நிஜமாக இருந்தால், மறுமை நாளை நம்புற நிஜமாக இருந்தால், நீ உண்மையான முஸ்லிமாக இருந்தால், உன்னால் விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண குறுக்க நிற்காத. முட்டை பிடிச்சன் பண்ணி பாட்டுவாங்க.
அப்படி கல்யாணம் பண்ண போனால் என்ன செய்வாங்க, நான் ஏன் தலாக் சொன்ன தெரியுமா, அவளுக்கு 7 பேரோட தொடர்பு இருந்துச்சுன்றான். இப்படி சொல்லி அந்த கல்யாணம் அவங்க பண்ண மாக்கி விட்டுருவாங்க. இதெல்லாம் உலகத்தில் நடந்து அல்லாஹ் எப்படி தடுக்கிறான், இந்த மாதிரி செய்யக்கூடாது. தாலிக்கும் அசுக்காலுக்கும் அத்ஹரு, இதுதான் உங்களுக்கு தூய்மையானது, இதுவா சரியான நேர்மையான பரிசுத்தமான சட்டம் இதுதான். வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் தான் இதையெல்லாம் நன்கு அறிவான், உங்களுக்கு தெரியாது என்று 2வது அத்தியாயத்தில் 232வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2வது அத்தியாயத்தில் 234வது வசனத்திலையும் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதிரி மறுமண உரிமை இருக்கிறது. அதே மாதிரி விவாகரத்து செய்த பிறகு அவங்களுக்கு ஜீவனாம்சம் என்ன செய்யறான், கோர்ட்டில் ஜீவனாம்சம் இப்போ தான் ஜீவனாம்சம் கொடுக்குறாங்க, இதுக்கு முந்தைய கிடையாது. இந்தியாவுடைய சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சட்டத்தை கொண்டு வந்து தலாக்கு விவாகரத்து செஞ்சால் பெண்ணுக்கு ஆண் என்ன செய்யணும், மாதம் மாதம் ஒரு தொகையை கொடுக்கணும்பாங்க. இந்த தொகையை கொடுக்குற தீர்ப்பு வாங்குறதுக்கு ஒரு 5 வருஷம் அந்த பொம்பளை அலையணும். கோர்ட்டுக்கு போய் என் புருஷன் என்னை டைவர்ஸ் பண்ணிட்டாரு, எனக்கு மாதம் மாதம் கொடுக்க சொல்லுங்கன்ற தீர்ப்பை வாங்குறதுக்காக வேண்டி 5 வருஷம் அலையணும், வக்கீல்களுக்கு பீஸு கொடுக்கணும். கடைசியில் என்ன செய்வாங்க, அவன் ஒரு தொகையை கொடுமா, என்ன கொடுமா, 1000 ரூபா கொடுமா. 1000 ரூபா நாக்கு வலிக்க கூட காணாது இந்த காலத்தில். ஏன் 1000 ரூபா கொடுக்க சொல்கிறான்னு கேட்டால் அவனுடைய வருமானம் என்னன்னு அதை ஆய்வு செய்யும்போது அவன் சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுப்பான், எனக்கு மொத்தமாக ஒரு 2000 தாங்கிறான். யார் அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க ஆள் இருக்காங்க, அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு என்ன இருக்கிறான், நம்ம நாட்டில் ஆள் இருக்கிறான். ஏன் வருமானம் 2000 ரூபான்னு ரெக்கார்டை கொண்டு பேப்பரை தான் பேசும், கொண்டே காட்டுவாங்களா, 2000 ரூபா வருமானம் வருது, நீ 1000 ரூபா வாங்கிக்கமான்னு சொல்லிடுவாங்க. இவன் லட்சக்கணக்கில் அதிபதியாக இருப்பான், ஆனால் 2000 ரூபாய்க்கு 1000 ரூபா கொடுப்பான். இந்த ஜீவனாம்சம் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, பிடிக்கலன்னு டைவர்ஸ் அளவுக்கு வந்து விட்டீர்களே, ஆனால் விவாகரத்து செய்யும் பொழுது அவனுடைய தகுதி என்ன, மாதம் மாதம் கொடுண்டா தொடர்ச்சியை விரட்டிட்டு இருக்க முடியுமா, பிடிக்கலன்னு ஆயிடுச்சு, சந்தோஷமாக இருந்தால் கொடுத்துக்கிட்டு இருப்பான். நீ வேணாண்டு ஆகும்போது மாதமாக திருப்பி கொடுத்துட்டு இருப்பானா, 3 நாளைக்கு கொடுப்பான், 4 மாதம் கொடுப்பான், 5ஆம் மாதம் இல்லைன்றான். இப்போ வசதி இல்லை, மறு கேஸு போடணும். அப்போ கேட்டால் என்ன செய்வான், அன்னைக்கு 2000 ரூபா வருமானம் இப்போ 1000 ரூபா போச்சுமா. அப்போ இது எப்படி நம்ம கிளைம் பண்ண முடியும்? பெண்களுக்கு இல்லை நன்மை, ஜீவனாம்சம்னு போட்டு வச்சு ஏதாவது நன்மை இருக்கா அவங்க கொடுத்ததுனால? சல்லி காசுக்கு புண்ணியம் இல்லை. நம்ம மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, பிரிஞ்சிட்டிங்கன்னா ஊரில் கூட்டி வச்சு என்ன செய்யணும், இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அவன் சொத்தை கணக்கு எடுக்கும். எவ்வளோ இருக்குது, 10 லட்ச ரூபா இருக்கா, ஒரு 5 லட்ச ரூபாய் ஒரு தொகை அவனுக்கு இருக்கிறது தகுந்த மாதிரி. 10,000 தான் இருக்க அவன்கிட்ட, மொத்தமே ஒரு 5000 ரூபாய் கொடு. ஏழைக்கு தகுந்தவாறும் பணக்காரனுக்கு தகுந்தவாறும் அவன்கிட்ட ஒரு தடவையில் ஒரே செட்டில்மெண்ட் முடிச்சிடணும். இந்த மாதம் மாதம் அவனை தொங்கிக்கிட்டு இருக்கிறது, மாதம் மாதம் அவன் தயவுல இருப்பெல்லாம் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் சரி, பொண்டாட்டி இல்லைன்னு ஆகும்போது அவனே மாதம் மாதம் அவன் தயவுல இருக்கணும், அவனை இது கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், அவன்கிட்ட இது பல்ல காட்டிட்டு இருக்கணும், இந்த மாதம் பணம் தாங்கன்னு இது கேட்கணும், உனக்கு அவனு ஆகாத இந்த மாதிரி சட்டங்களை போட்டு வச்சுக்கிறாங்க. சொல்கிறாங்க நம்ம என்ன செய்யுமா, பிற்போக்காக இருக்கிறோம், பெண்களுக்கு ஜீவனாம்சம் இல்லைங்கிறாங்க. இல்லைன்னு யார் சொன்னால், இந்த போலி ஜீவனாம்சத்தை இல்லைங்கிறோம், ஒரிஜினல் ஜீவனாம்சம் இருக்குங்கிறோம். இது போலி ஜீவனாம்சமா, இது போலி ஜீவனாம்சம். ஒரிஜினல் ஜீவனாம்சம் என்ன, விவாகரத்து நடக்கும்போது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், அவர்களை அழகிய முறையில் வாழ வையுங்கள் விவாகரத்துக்கு பிறகு. அலல் மூசிய கதிருஹு அலல் முக்திரி கதிருஹு, வசதி உள்ளவன் அதுக்கு தகுந்தவாறும் ஏழை அதுக்கு தகுந்தவாறும் கொடுக்க வேண்டும். மதா அம்பில் மாரூஃப் ஹக்கன் அலல் முஹ்சினீன், இது அழகிய முறையில் கொடுக்க வேண்டிய செலவினம், இது நல்லோர்களுக்கு கட்டாய கடமை. 2:236 சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயம் 242 சொல்கிறான், ஒலில் முத்தல்லகாத்தி மதாம் பில் மாரூஃப், விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு அழகிய முறையில் வாழ்க்கை செலவினம் கொடுக்க வேண்டும். ஹக்கன் அலல் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு இது கட்டாய கடமை. கதாலிக யுபையினுல்லாஹுலக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படித்தான் தன்னுடைய வசனங்களை தெளிவுபடுத்துகிறான். இவ்வளவு அழகான சட்டமா இருக்கு, நீங்க என்ன ஜீவனாம்சத்தை எங்களை கேள்வி வைக்கிறீங்க? உங்க ஓட்ட ஜீவனாம்சத்தை விட எங்கேயாவது சிறந்த ஜீவனாம்சமா இருக்குன்னு நம்ம என்ன செய்யணும், பெண்கள் கேட்கணும். அந்த அவங்கள்ட்ட எந்த ஒரு சிறப்புமே இல்லை, நமக்கு மிஞ்சி ஒரு சிறப்பு இருக்காது. இது இறை மார்க்கம், இது இறை சட்டம், இது அல்லாவிடமிருந்து வந்தது. மனுஷன் உண்டாக்கின சட்டங்கள்ல கோளாறு இருக்கும், அந்த நம்பிக்கையோடு நீங்கள் பார்த்தீர்கள். ஏன்னா நிஜமாகவே என்ன இருக்கு, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கங்கிற நிலைநாட்டக்கூடியதா இந்த சட்டம் இருக்குமே தவிர நம்மளை பிற்போக்குன்னு தள்ளக்கூடிய வகையில் ஒரு சட்டமும் இந்த மார்க்கத்தில் இருக்கவே இருக்காது. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு பாருங்களேன், பொம்பளை மேலே அவதூறு சொல்லிட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக ஈவ் டீசிங்கிறாங்க. ஈவ் டீசிங்னா என்ன, இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. ஆதாம் டீசிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈ உண்டா ஆதாம் வரணும்லங்க, ஈ உண்டா ஏவாள். ஈவுண்டா யாரு, ஏவாள் தான் ஆதம் ஏவுங்கிறான்ல, ஏவாள் தான் ஜோடி எல்லாம் படைச்சானே இல்லையா, ஆதம் ஒன்று ஏவாள் ஒன்று. ஏவாள் தான் டீசிங் பண்ணுறேங்கிறான், அது பேரை ஈவ் டீசிங்னு வச்சிருக்கிறான். அப்போ ஆதாமே டீசிங் பண்ணணுமா இல்லையா? அது கிடையாது. அப்போ என்ன, பொம்புலன்னா அது வல்கரா கிண்டல் பண்ணுறக்குரியவ, கேலி பண்ணுறக்குரியவ, அவளை என்ன செய்யலாம், எந்த விதமாக வேணால் டச் பண்ணலாம்,
வார்த்தையால் அவளை வந்து கொல்லலாம், வார்த்தையால் கேவலப்படுத்தலாம், சைகையால் கேவலப்படுத்தலாம், உடலால் தொட்டு கேவலப்படுத்தலாம், என்னென்ன மாதிரிலாம் கேவலப்படுத்துறாங்க. ஒரு பெண்ணு என்ற காரணத்துக்காக வேண்டி அவளை என்ன செய்யறான், அவன் தன்னை வந்து நிர்வாணமாக காட்டி அவளை கேவலப்படுத்துறான், உறுப்புகளை பற்றி அசிங்கமாக வர்ணித்து கேவலப்படுத்துகிறான், ஒரு சைகை செய்து கேவலப்படுத்துகிறான், அசிங்கமான வார்த்தைகளை பெண்ணிடத்தில் பேசி பொது சபையில் 100 பேர் நிற்கிற இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளையை குறிப்பிட்டு வச்சு என்ன செய்யறான், 10 பேர் சேர்ந்து சுற்றி நின்றுட்டு என்ன செய்யறான், கேவலப்படுத்துறான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம். இதை தடுக்க வக்கீல்ல எவ்வளோ சட்டங்கள்லாம் போட்டாச்சு, இன்னைக்கு வரைக்கும் தடுக்க வக்கீல்லாத ஒரு சமூகத்தில் இருந்து கொண்டு உங்களை எப்படி நம்மளை கேள்வி கேட்கறான். இங்கே அது முடியுமா? இந்த மார்க்கம் என்ன சொல்கிறது, பெண்கள் விஷயமாக இந்த எல்லை மீறி போனால் எவ்வளோ கடுமைன்னு பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பெண்கள் விஷயத்தில் எவ்வளோ பெரிய பாதுகாப்பை இஸ்லாம் தருகிறது என்று சொன்னால் 24வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் வல்லதீன யர்மூனல் முஹ்சனாத்தி, ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது யார் பழி சுமத்துகிறார்களோ, அவதூறு சொல்கிறார்களோ, சும்மலம் யாத்தூபி அர்பாத்தி சுகதா, 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் ஃபஜ்லிதிஹும் சமானின ஜல்தா, பொது இடத்துல வச்சு 80 சவுக்கடி கொடுக்கணும். அவங்க என்ன செய்யணும் வச்சு 80 சவுக்கடி, சும்மா 3 நாளைக்கு சோறு போடக்கூடாது, போலீஸில் பிடிச்சி வச்சு 80 சவுக்கடி கொடுக்க வேண்டும். ஒலா தக்பலுலகும் ஷஹாதத்தன் அபதா, ஒருபோதும் அவர்கள் சொல்லுகிற சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எதுக்காச்சும் சாட்சி சொல்ல வந்தான்னு சொன்னால் இவன் பொம்பளை மேலே அவதூறு சொன்னவன், இவன் சாட்சிக்கு தகுதி இல்லை, பெற பார்த்தேன்னு சொன்னால் கூட ஏற்றுக்கிற மாட்டேங்க, இவன் பெற பார்த்ததுக்கு சாட்சி சொல்ல தகுதி இல்லை, இவனுக்கு 2000 ரூபா கொடுக்கணும் நான் பார்த்தேங்கிறான், நீ சாட்சி இல்லை போடான்றணும். அல்லாஹ் சொல்கிறான் ஒலா தக்பலுலகும் ஷஹாதத்தன் அபதா, பெண்கள் மீது ஒருத்தன் அவதூறு சொல்லிட்டான்னு சொன்னால் காலத்துக்கும் அவனுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கிறாதீங்க. உலாய்கஹுமுல் ஃபாசிகூன், இவர்கள் பாவிகள், மா பாவிகள் என்று 24வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னல்லதீன யர்மூனல் முஹ்சனாத் அல் காஃபிலாத்தில் மூமினாத், மூமினான வெகுளியான பெண்கள் மீது பழி சுமத்துகிறார்களே, லுஐனு ஃபித் துன்யா வல் ஆখিরা, அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் சாபத்திற்கு உள்ளானவர்கள், சபிக்கப்பட்டவர்கள், உலகும் அதாபுன் அலீம், அவங்களுக்கு கடுமையான வேதனை வேறு இருக்கிறது என்று அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அப்போ இதெல்லாம் எதுக்கு இதை சொல்லி காட்டுறோம் என்று சொன்னால், எந்த ஒரு மேட்டரை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற இந்த சுதந்திரத்தை, உரிமையை, கண்ணியத்தை 20ஆம் நூற்றாண்டில் கூட இவங்களுக்கு கொடுக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் கேவலமாக போக பொருளாகத்தானே செய்கிறான், பார்க்குறான். அதை விளங்காமல் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறது, உங்கள் மார்க்கம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது நம்ம பெண்கள் என்ன செய்கிறாங்க, ரொம்ப படித்த பெண்கள் என்னத்துக்கு இஸ்லாம் நம்ம இது நல்ல எவ்வளோ நாகரிகமான மக்களாக இருக்கிறாங்க எப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, சில ஆளுக்கு விளங்காதனால அறியாமையினால இப்படி செய்கிறார்கள். ஆனால் எத்தனையோ பெண்கள் மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க குரானையும் ஹதீஸையும் படித்து விட்டு இந்த கேடுகட்ட மார்க்கத்தை விட நம்ம மார்க்கம் எவ்வளோ பரவாயில்லைன்னு சொல்லி, இஸ்லாம் எவ்வளோ சிறந்த மார்க்கம்னு சொல்லி இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. ஆண்களுக்கு சமமாக பெண்கள் என்ன செய்கிறாங்க, போட்டி போட்டு வர்றாங்க. எங்கே, குரானை படித்த மேற்கத்திய உலகத்தில், அமெரிக்காவிலையும் லண்டன்லையும் அனைத்து ஐரோப்பிய நாடுகள்லையும் இன்றைக்கி என்ன செய்கிறது, அதிகமான பெண்களை இஸ்லாம் வந்து ஈர்த்து வர்ற காட்சியை பார்க்குறீங்க. பெண்களுக்கு எந்த ஒரு மாதிரி போகப் பொருளை தவிர அவங்க எதுக்கும் கிடையாது. அந்த காட்டு மிராண்டி காலத்தில் எப்படி பெண்கள் ஆண்களின் போகப் பொருளாக இருந்தார்களோ, கண்ணியம் மரியாதை இல்லாமல் வெறுமனே ஆம்பளை பார்த்து என்ன செய்யணும், விரும்பின ஆம்பளை எல்லாம் ரசிக்கணும், எப்படி வேணாலும் நாங்கள் ரசிப்போம் என்று நடந்தார்களே காட்டு மிராண்டிகள், அந்த மாதிரி தானே மேற்கத்திய நாடுகள் இருந்துகிட்டு இருக்கிறது. இன்னைக்கு அவங்க நிர்வாணமாக ஆட விட்டு தானே பார்க்குறான், டான்ஸ் ஆட விட்டு தானே பார்க்குறான், அவங்களுக்கு மட்டும் கம்மியான உடைகளை போட்டு தானே நடமாட விட்டு எல்லா பேரும் ரசிக்கிறான். மரியாதைக்குரியவர்களாக கண்ணியமானவர்களாக அவங்க பண்ணுறாங்களா? கண்ணியமானவர்களாக ஆகும்போது தன்னால் என்ன செய்யும், ஆடைகளும் கண்ணியமாக மாறிக்கொள்ளும். ஒரு காலத்தில் வந்து நம்முடைய முதலமைச்சர் கூட நினைஞ்சாங்க, சினிமாவில் குறைந்த ஆடைகள்லாம் போட்டு ஆடுனாங்க. கண்ணியமான பொறுப்பு வந்தவொன்னே ஆடை மாறிடுச்சே இல்லையா? அதே மாதிரி வந்தால் ஏற்றுக்குருவாங்களா உலகத்தில்? அந்த படங்களில் வந்த மாதிரி இப்போ வந்தாங்கன்னா முதலமைச்சர் ஏற்றுக்குருவாங்களா? அவங்களுக்கே தெரியுது கண்ணியமான ஆடை வந்து கண்ணியமான பதவிக்கு கண்ணியமான ஆடைன்றது விளங்கி வச்சுருக்காங்களா இல்லையா? அவங்களுக்கே வழங்குனா உனக்கு ஏன் வழங்கலை? அந்த ஆடையை தான் உனக்கு போட சொல்லுது. கண்ணியமான பொறுப்புக்கு வரும்போது எந்த ஆடையை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறாரோ அந்த ஆடையை போடுன்னு தான் இஸ்லாம் சொல்லுகிறது. இது என்ன பிற்போக்கு? அது பிற்போக்குங்கிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு இந்த ஆடையில் தான் வருவாங்க. பள்ளிக்கூடத்து படிக்க போவீங்களா, நீங்கள் மட்டும் என்ன செய்வீங்க, குறுக்கா போட்டு போவீங்களா? அவங்க என்ன செய்வா, டைப்பாக வருவாங்களா? அப்போ என்ன செய்கிறது, பற்றிங்களா கேள்வி பண்ணுறது. யாரை கேள்வி பண்ணுறது? உன்னையே நான் கேள்வி பண்ணணுமா? நீ என்னையை கேள்வி பண்ணு கேட்க மாட்டீங்களா? எப்படி கேள்வி பண்ணுறாங்க? முதல் விஷயம் என்ன, பெண்களாகிய உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆண்களை விட்டுருங்க, அனைத்து பெண்களுக்கும் தெரியும், ஒரு ஆண் வந்து எங்கே எல்லாம் ஈர்க்கப்படுகிறான். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிடத்தில் என்னென்ன பகுதிகளை எல்லாம் பார்ப்பான், ரசிப்பான், ஈர்ப்பான், ஈர்க்கப்படுவான்,
என்பதெல்லாம் என்ன செய்யுது, பெண்களுக்கு தெரியும். தெரிகிறதுனால தான் அவங்களுடைய குலைந்து பேசுகிற குரல் ஒரு ஆம்பளை இழுத்துரும். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஆம்பளை சில பெண்கள் என்ன செய்வாங்க, ஒரு டைப்பாக பேசுவாங்க. சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசாமல் ஒரு ஆம்பளையை கவரணும்னு நினச்சா அதுக்குன்னு ஒரு டைப் இருக்குல்ல, அந்த டைப்பில் பேசுகிறாங்க. சில எல்லா பெண்களும் இல்லை, கவரணும்னு நினச்சா பேசுகிறாங்களா இல்லையா? அப்போ இது வந்து ஆண்களை இருக்குன்னு வழங்கி வச்சு தானே செய்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு ஆணை இருக்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்தவாறு அந்த ட்ரெஸ்ஸை போட்ட சாதாரணமாக ட்ரெஸ்ஸு போடுறதை விட அவங்களுடைய அங்க அவயவங்களை எடுப்பாக காட்டுவதற்குன்னு என்ன செய்கிறாங்க, அதுக்குன்னு விற்கிறாங்க ட்ரெஸ்ஸு ஸ்பெஷலாக. இயற்கையாக என்ன இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் பரவாயில்லை, அதை விட கூடுதலாக என்ன செய்யணுமா அப்படி காட்டணும் என்பதற்காக வேண்டி டிவியை திறந்து அரை மணி நேரத்துக்கு தனியாக நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடுங்க எடுப்பாக காட்டும்னு சொல்லி. அப்போ இதை வந்து எடுப்பாக காட்டுன்னு வாங்குறீங்களா, பொம்பளை வாங்குறாங்களா இல்லையா? இது வாங்குறது எதுக்காக வாங்குறீங்க? யாருக்கு எடுப்பாக காட்டுறது? பொம்பளை எடுப்பாக காட்டுறதுக்கா? யாருக்கு காட்டுறதுக்காக வேண்டி? பிற ஆண்கள் நம்மளை பார்த்து என்ன செய்யணும், ரசிக்கணும். அது அடி மனசில் அந்த எண்ணங்கள் என்ன செய்கிறது இருக்க போய் தான் செய்கிறார்கள். அப்போ நம்ம என்ன விளங்கணும், எதை வந்து பிற ஆண்கள் ரசிக்கிறார்கள் என்று நமக்கே தெரிகிறதோ அதை வந்து காட்டுறது வந்து கேவலமாக மரியாதையா. அதுக்கு பெண்களை வந்து சமமாக கருத வேண்டும். அப்போ பெண்களை வந்து போக பொருள்னா என்ன அர்த்தம்? போகமாக அனுபவிக்கிறதுக்கு சம்போகம் செய்வதற்குரிய ஒரு பொருள். ஆம்பளையுடைய இன்பம் பயன்படுவதற்காக ஒரு மெட்டீரியல். அவங்க அந்த மெட்டீரியலை என்ன செய்வோம், நம்ம கவர்ச்சியான முறை தானே காட்டுவோம். ஒரு பொருளை விற்கிறதா இருந்தால் அழகாக பேக் பண்ணி நல்ல அழகான கலர்லாம் விளம்பரம் பண்ணி பார்த்தோன்னு வாங்குற மாதிரி என்ன செய்வாங்க, பொருளை விளம்பரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொருள் மாதிரி பொம்பளையில் ஆக்கி அந்த மாதிரி அறிமுகப்படுத்துகிற ட்ரெஸ்ஸு இப்போ இந்த ஃபேஷன் சோண்டு போடுறாங்க. இந்த பொம்பளை நடப்பாள் இப்படி 1.5 கிலோமீட்டரு அதான் ட்ரெஸ்ஸா, அது ட்ரெஸ்ஸான்னு கேட்குறேன். அதெல்லாம் எதுக்காக வேண்டி இந்த மாதிரி அந்த பெண்ணை அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஆம்பளைக்கு ஃபேஷன் சோண்டு போடுவான், இவனுக்கு பார்த்தா கோட்டு ஒன்று போட்டு மேலே சூட்டு ஒன்று போட்டு இது வரைக்கும் போட்டு ஆம்பளைக்கு அப்படி போட்டுட்டு பொம்பளையை நடக்க விட்றான். எப்படி போடுறான், தொட தெரிகிறது, பின்பகு தெரிகிறது, ஒரு பெரும் சட்டி மட்டும் போட்டுட்டு போறா. அந்த பெண்ணெலாம் இருக்கிறது, வயிற்று நடுப்பகுதி தெரிகிறது, முதுகு தெரிகிறது. எவ்வளவுக்கு அதிகமாக தெரிகிறதோ அதுக்கு தகுந்தவாறு மார்க் விழுவுது. உட்காந்துட்டு 3 மார்க் எழுதுறாங்க, அதுக்கு தானே மார்க் போடுவான். அவர் எப்படி போடுவான், முழுசாக உள்ள ஆளுக்கு மார்க்காக போடுவான். அப்போ இதெல்லாம் வந்து நாகரிகம். ஏண்டா நாகரிகம் கேவலமானு கேட்கணுமா இல்லையா? எது நாகரிகம்ங்கிற? அப்போ வந்து நம்ம என்ன வழங்கணும், ஆண்கள் வந்து எங்கே ரசிக்கிறான், சினிமாவை கூட எடுத்தால் என்ன செய்கிறான், ஒரு பொம்பளையை வந்து எப்படி காட்டுறான், கண்ணியமாக காட்டுறான்னு நினைக்கிறீங்களா? பொம்பளையை காட்டுறது ஆம்பளையை பார்த்து இந்த பாலியல் பார்வை தான் பார்க்கணும். பொம்பளையை ஒரு அறிவாளியா, ஒரு மனுஷியா, ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவளா, ஒரு மார்க்கத்தை அறிந்தவளாக பார்க்குறான். எவனாச்சு பொம்பளையை மட்டும்தான் பார்ப்பேங்கிறான். அதான் போக பொருளுங்கிறது. பொம்பளை என்ன செய்யணும், பெண்ணுங்கிற அதை கடந்து எத்தனையோ தன்மைகள் அவங்கள்ட்ட இருக்குமே, நல்ல பண்பாடுகள் இருக்குமே, அந்த பண்பாடுகளுக்காக வேண்டி பெண்களை பார்க்குறானா? பார்க்க மாட்டேங்கிறான். எப்படி பார்க்குறான், ஆம்பளைன்னா அவன் வீரனாக காட்ட வேண்டும். ஆம்பளைக்கு மட்டும் எப்படி சினிமாவில் காட்டுறான், பெரிய வீரனாக காட்ட வேண்டும், பெரிய தியாகியாக காட்ட வேண்டும், பெரிய வந்து சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டவராக காட்ட வேண்டும், தீவிரவாதிகளை ஒடுக்கிறவராக காட்ட வேண்டும். இது ஆம்பளையை காட்டுறாந்தா ஆம்பளையை ஈர்க்கிறவளை காட்ட வேண்டும். அதான் மேட்ரு. பொம்பளை எப்படி காட்டுறான் சினிமாவில் போகிறான், நமக்கு விளங்குதா இல்லையா? எதுக்கு தொப்புளை காட்டுறான், எதுக்கு குறைந்த ஆடையை கொடுக்குறான், ஆம்பளைக்கு மட்டும் ஃபுல்லாக ஆடையை போடுறானா இல்லையா? அப்போ ஆம்பளைக்கு ஃபுல்லாக போட்டு பொம்பளைக்கு மட்டும் கம்மியாக வச்சா என்ன அங்கே அர்த்தம் இருக்குது? பொம்பளையை நினைக்கிறாங்க இது கௌரவம் உண்டு. இது கௌரவமா? உன்னை கேவலம், உன்னை மனுஷியா பார்க்குறானா? வெறுமன இந்த உடல் தான் உன்ட்ட இருக்குதா? அதை தாண்டி ஒன்றுமே இல்லையா? ஆம்பளைகிட்ட மட்டும் அந்த திறமைக்கு தகுந்தவாறு மதிக்கிறீங்க. ஆம்பளை கணக்கு நிபுணர்னா கணக்குக்காக வேண்டி மதிக்கிறான், ஒரு பேச்சாளர்னா பேச்சுக்காக வேண்டி மதிக்கிறான், ஒரு எழுத்தாளர்னா எழுத்துக்காக வேண்டி மதிக்கிறான், ஒரு முதலமைச்சர்னா முதலமைச்சருக்காக மதிக்கிறான், ஒரு மல்யுத்த வீரர்னா மல்யுத்த வீரருக்காக மதிக்கிறான். ஒரு பொம்பளையை பார்க்குறதா இருந்தால் பொம்பளைக்கு தான் பார்க்குறான். ஆனால் விளையாட்டில் கூட எப்படின்னு பார்த்தீங்களா இல்லையா? விளையாட்டில் வந்து இந்த டென்னிஸ் விளையாடுறாங்க பார்த்தீங்களா இல்லையா? பல தடவை சொல்லி காட்டியிருக்கிறோம். ஆம்பளைக்கு என்ன ட்ரெஸ், பொம்பளைக்கு என்ன ட்ரெஸ் போடுறான்? ஆம்பளை என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, அவன் வந்து பெருமுடா போட்டுக்கிட்டு ஆடுறான். தொடையை மறைக்கக்கூடிய அளவுக்கு முழங்கால் வரைக்கும் என்ன இருக்கிறது, அவன் போட்டுக்கு டவுசர் இருக்குது, தொலைதொன்று டவுசர் மாட்டி என்ன செய்யறான், ஆம்பளை அடிக்கிறான். பொம்பளைக்கு இப்படி விடுறான், அவள் குதிச்சு அடிக்கும் போது சட்டி தெரியும். இப்போ இது என்னடா பொம்பளை நீ அவளுடைய விளையாட்டு திறமையை பார்க்குவானா, பொம்பளையை பார்ப்பானா? திறமையான விளையாட்டில் கூட திறமையை பார்த்துறாத, வேற ஒன்றை பாருங்கிறான். எல்லாத்துலேயும்ங்க படிக்கிறதுக்கு போனால் ஆம்பளைக்கு யூனிஃபார்ம் எப்படி போடுறான், ஃபுல் பேண்ட் போடுறான், ஆம்பளைக்கு ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டு வாங்குறான். பொம்பளைக்கு சட்டைன்னா தொட தெரிகிற அளவுக்கு ஆடையை போட்டு வாங்குறான். பொம்பளைக்கு ஆம்பளைக்கு சமமாக வச்சா கூட பரவாயில்லை. பொம்பளைக்கு பெரிய பெரிய கல்விக்கூடங்களில் அரசாங்க பள்ளிக்கூடம் இந்த நாசமாக தான் இருக்கிறது.
தனியார் நடத்துறது இந்த மாதிரி தான் இருக்கிறது. பெண்களை வந்து இந்த மாதிரி குறைவான ஆடையில தான் பள்ளிக்கூடத்துக்கு வான்னு சொல்றான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அங்க உள்ள வாத்தியார்கள், அங்க உள்ள மற்ற ஆட்கள்லாம் அதை வந்து ரசிக்கிறதுக்காக வேண்டி இதுக்கு ஒரு புரட்சிங்கிற ஒரு போர்வையை போர்த்திக்கிறாங்களே தவிர இது மதிக்கிறதா? ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து அந்த தொடையை தான் பார்க்கணுமா? அவருடைய அறிவையெல்லாம் பார்க்கக்கூடாதா? திறமையெல்லாம் பார்க்கக்கூடாதா? அவர்கிட்ட உள்ள வேற வேற நல்ல பண்புகளையோ நல்ல ஆற்றல்களையோ பார்க்கக்கூடாதா? பார்க்க மாட்டான். ஆம்பளையை மட்டும் அவர் பார்க்க மாட்டேங்கிறான். ஆம்பளையை மட்டும் என்னன்னு பார்க்குறான்? அவன்கிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமைக்கு ஆம்பளை போய் பார்க்குறான். அப்போ என்ன மாதிரி பொம்பளை ஆக்கி வச்சுட்டாங்க? வெறும் சதை. பொம்பளை என்ன மாதிரி காட்டுறாங்க? ஆம்பளை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சதை. அவளுக்கு இதயம் இருப்பதாகவோ மூளை இருப்பதாகவோ அந்த மூளையில திறமை இருப்பதாகவோ காட்டுறைய நீ பெண்களை கேவலப்படுத்துறியா நாங்க படுத்துறோமான்னு கேட்கணுமா இல்லையா? நாங்க என்ன செய்யறோம்? எங்களை சதை பிண்டமா பார்க்கறோம், இல்லடான்னு காட்டுறத மறைக்கிறோம். எதுக்காக காட்டுறோம்? முகம் தெரியணும், உலகத்தில் நடமாடுவதற்கு தேவை இருக்கிறது யாருன்னு தெரிய வேண்டும், கை தெரியணும், அப்பதான் இயங்க முடியும். மீதி எல்லாம் இதுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கனே, அதானே பார்த்து ரசிக்கிறான். அப்படின்னு சொல்லி இந்த ஹிஜாபு சம்பந்தமாக உங்கள்கிட்ட புர்கா சம்பந்தமாக கேட்டால் இப்படி தள்ள கட்சி உட்காரக்கூடாது. பள்ளிக்கூடங்கள்ல சகால் இங்கே வா பேசணும்னு கூப்பிடணும். நீ சொல்றது சரியா நாங்கள் சரியான்னு இல்லைன்னா உங்களுக்கு முடியல கூட்டிட்டு வாங்க. இங்கே ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும், தௌஹீத் ஜமாத்துக்கு வாங்க கூட்டிட்டு வாங்க, நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். உங்களுக்கு பேச முடியலன்னு சொன்னால் நீங்கள் நல்லா தான் கேட்குறீங்க, ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்லா மடக்குங்க அப்படி சொல்லி கூட்டுவாங்க. அப்போ தான் வருவாங்க. வழங்குதா? நீங்கள் என்ன செய்ய அந்த மாதிரி சந்திச்சிங்கன்னா நீங்களே பதில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்க, இல்லாட்டி இங்கே கூட்டிட்டு எந்த முற்போக்கம் வேண்டாலும் கூட்டிட்டு வாங்க. நம்ம என்ன செய்வோம்? அவன் தான் பிற்போக்கம் நம்ம நிரூபிப்போம். அது மாதிரி பார்த்து இன்னும் சொல்ல போனாங்க, பொம்பளைக்கு கூட ஆடையை போடுறாங்கிறீங்களே. சரி, நான் கேட்குறேன், ஆம்பளையும் பொம்பளையும் சம ஆடையை தான் உலகத்தில் எல்லாரும் போட்டுருக்கானா? கிடையாது. ஆம்பளைக்கு என்ன ஆடை? ஆம்பளை எவ்வளோ ஒரு மூட்டை தூக்குற ஆள் இருக்காருன்னு வைங்க, அவர் என்ன போட்டிருக்காரு? ட்ரெஸ்ஸு ஒரு டவுசர் மட்டும் போட்டிருக்கிறான். கொத்தாள் சாவடிக்கு போனீங்கன்னா ஒரு டவுசர் மட்டும் போட்டுக்கிறான், மேலே சட்டையும் இல்லை பனியனும் இல்லை ஒன்றுமே இல்லை, டவுசர் போட்டு மூட்டையை தூக்குறான் இறக்குறான். அப்போ ஆணு மணி சம்மன் தானே? ஒரு பொம்பளை டவுசர் போட்டு அனுப்பி பார்ப்போம், அது மட்டும் போட, கீழே மேலே ஒன்றும் போடாமல் ஒரு டவுசரை மட்டும் மாட்டி, அப்போ என்ன வழங்குறான்? பொம்பளை வேறு. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நீ என்ன செய்கிற? ஆண் ஆடையை விட பொம்பளை ஆடை டிஃப்ரெண்டாக இருக்குன்னு தானே சொல்கிற. நாங்களும் எத்தனை அளவில் தான் வித்தியாசம். சம ஆடைன்னு எவனும் சொல்லவே இல்லை. சம ஆடை நின்று வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் வந்து தாயோட சகோதரியோட இருந்தால் கூட ஒரு ஆம்பளை என்ன செய்வான்? சட்டையும் கழட்டி போட்டு மணியனையும் கழட்டி போட்டு உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருப்பான் வீட்டில். இதே மாதிரி உன் தங்கச்சி போட முடியுமா? தங்கச்சி போட்டு உட்கார முடியுமா? அண்ணன் முன்னாடி இதே மாதிரி சட்டையும் கழட்டி போட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு லுங்கியை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? அண்ணன் தங்கச்சிக்கு பத்தியில கூட இருக்க முடியலையே, டிஃபரெண்ட் இருக்க. ஆம்பளைண்டா ஆம்பளை தான், பொம்பளைண்டா பொம்பளை. நீ அதானே செய்கிற. அப்போ நீ புரட்சி பேசக்கூடிய வந்து இந்த மாதிரி பேசக்கூடிய அவங்க வீட்டு பொம்பளை இந்த மாதிரி அனுப்பிவிடுவானா? ஒரு சட்டி மட்டும் டவுசர் மட்டும் போட்டு அனுப்பிவிட்றா பாப்போம் பள்ளிக்கூடத்துக்கு? அனுப்ப மாட்டான். அப்போ என்ன வழங்குது? அது எப்படி பொம்பளைனா மறைக்கணும்? அதுதான் சொல்கிறோம் நாங்களே, அளவில் தான் வித்தியாசம். நீ சொல்கிற கணக்கு பத்தலை, அந்த கணக்கை வச்சு தான் என்ன செய்யறான்? பம்பரம் விடுறான், அதெல்லாம் மறைக்க மாட்டேங்கிற. தொப்பில் பம்பரம் விடுறான்ல, அதை மறைக்க மாட்டேங்கிற. அதை வரணி க்ளோஸ்அப்பில் காட்டுறான், அதை வந்து மறைக்க மாட்டேங்கிற. முதுகில் ஜன்னல் வச்சு காட்டுறான், அதை மறைக்க மாட்டேங்கிற. அப்போ எடுப்பாக காட்டுறான், அதை மறைக்க மாட்டேங்கிற. நாங்கள் என்ன செய்கிறோம்? எதையெல்லாம் அசிங்கமாக பொம்பளையில் வந்து ஒரு சதை பிண்டமாக மட்டும் ஒரு ஆம்பளை அனுபவிப்பதற்குரிய சதை, அவங்கள்ட்ட என்ன இல்லை? அறிவு, திறமை, ஆற்றல், உன் பண்பு, குணம் மார்க்கம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறது கண்ணியமா? எது கண்ணியம்? அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதுக்காக வேண்டியது செஞ்சோம்னு சொன்னா கண்ணியத்துக்கு தான் செஞ்சேங்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? லாலிக்கு அதுனா யோரஃபுன பல யூதைன, அதாவது 33வது அத்தியாயத்தில் 59வது வசனம் சொல்லுகிறான், இந்த மாதிரி அவர்கள் வந்து உடல் அழகை மறைத்து செல்வது தான் அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்பட்டு தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு ஏற்ற வழி. இன்னைக்கு சொல்றாங்க எல்லாம் என்ன செய்யறான்? இந்த மாதிரி ஆடையை போட்டு போனால் காப்பாற்ற முடியாது, பொம்பளைங்க ஆடை தான் காரணம். ஈவ்டீசிங்கில் இருந்து பெண்கள் பாலியல் பலாத்காரத்து வரைக்கும் காரணம் என்னன்னு கேட்டால் இந்த பொம்பளைங்க போடக்கூடிய ஆடை தான். போலீஸ் கமிஷனர் சொல்றாரு, புர்கா தலையை மறைச்சிக்கிட்டு போங்க, இல்லாட்டி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. பல மாநிலத்தில் உள்ள பிஜேபி மந்திரிகள்லாம் சொல்றாங்க பொம்பளையே தான் காரணம்னு. சிங்கள நாட்டில் அவங்கள மந்திரி சொல்கிறான், அவனுக்கு தான் சொல்கிறான். அப்போ எங்கே பார்த்தாலும் என்ன செய்கிறாங்க? இந்த பொம்பளைங்க ஆடை தான் பல பிரச்சனைகள் உண்டாக்குதுன்னு காட்டும் பொழுது அதுக்கு முற்போக்கு சாயம் பூசிக்கிட்டு உங்களுக்கு பிற்போக்கு சாயம் பூசுவார்களே. ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதில் மதிமயங்கி விடக்கூடாது. இன்னும் அந்த அவங்களுடைய இதெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கும். நம்ம பின்தங்கி இருக்கிறோம், அவங்க நல்லா அந்த முகத்தை எப்படி பார்க்க. இக்கரைக்கு அக்கறை பச்சைமாங்கல்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னா என்ன செய்யும்? இந்த இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க மாடு தூரமாக பார்த்து அது பச்சையாக தெரியும், அங்கே போய் பார்த்தோன்னா இது பச்சையாக தெரியும். ஏன் அப்படி தெரியுது? இப்படி பார்க்கணும் நேர் பார்வை, நேர் பார்வையில் கேப்லாம் தெரிஞ்சிடும். தூரத்தில் உள்ள இப்படி கிராஸ் பார்வை,
இப்படி பார்க்கும்போது பச்சையாக தெரியும். என்னால் பச்சையாக தெரியுது, இங்கேருந்து பார்த்தா அந்த கரை பச்சையாக தெரியும், அந்த கரைக்கு போனால் அந்த கரை பச்சையாக தெரியும். அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மக்களெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கிற மாதிரியும், சுதந்திரமாக இருக்கிற மாதிரியும், மரியாதை இருக்கிற மாதிரியும், நம்ம இன்னும் பின்தங்கி இருக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, நினைக்கிறார்கள். நீங்கள் ஒன்றும் பின்தங்கி இருக்கலை, மன அழுத்தமே தேவையில்லை. அது என்னங்கிற நாளை இது என்ன செய்வோம், உங்களுக்கு மன அழுத்தத்தை எதெல்லாம் தந்து கொண்டிருக்கிறதோ, எதன் மூலமாகவெல்லாம் மனக்குழப்பத்தை பெண்கள் சம்பந்தமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயங்களே மீதி உள்ளது இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.